அன்பு உள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு கட்டளைகளில் ஒன்று, உலகென்றும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். அந்த நற்செய்தியை பலவாறு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நிறையா அருள் தந்தைகள், அருள் சகோதரிகள், மற்ற மக்கள் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிற நற்செய்தியாளர்களோடு நாம் ஒரு கலந்துரையாடல் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கிறவர்கள் அருள் சகோதரி வயோலா. இவர்கள் தன்னுடைய நற்செய்தி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள். வாங்க, இவங்களோட பேசி உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வோம். சிஸ்டர், உங்களுடைய நேட்டிவ், உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்க. என்னுடைய நேட்டிவ் வந்து அக்ராஹரம்ங்கிற வில்லேஜ், சேலம் ஏட்டாசனத்தில். சேலம் டைசஸ். சேலம் டைசஸ். வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர், ஒரு அக்கா 2 தம்பிங்க. சரிங்க. எங்கள் வில்லேஜ் வந்து நல்ல பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் உள்ள குடும்பம் வில்லேஜ். நிறைய ஃபாதர் சிஸ்டர்ஸ் அங்கே வந்திருக்காங்க. ஒகேஷன். அப்பா விவசாயம். அம்மா விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க சிஸ்டர். பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். விவசாயத்தை பற்றி நிறைய கடுமையாக உழைச்சிருப்பீங்க இல்லைங்களா? இல்லை, நான் கொஞ்சம் சின்னதுலேருந்து ஹாஸ்டலில் படித்ததுனால வில்லேஜ் விவசாயம் இப்போ எல்லாமே எல்லாரும் செய்கிறாங்க. ஹாஸ்டலுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே போயிட்டீங்க, அதாவது 4th இருந்து நீங்கள் ஹாஸ்டல். சரி சரி. நான் வந்து இந்த ஹாஸ்டல்லே இருந்து படித்ததுனால சிஸ்டர்ஸ் அனுபவம் அதிகம் இருந்தது எனக்கு. அவங்க வந்து ஜெபிக்கிறது, கோயில் பணி செய்கிறது, உங்களை அன்பாக கவனிக்கிறது. அப்போலேருந்தே எனக்கு ஏறக்குறைய ஒரு 6th இருந்தே நம்மளும் சிஸ்டர் ஆகணும், அவங்கள பார்த்து அவங்களுடைய நடை உடை கவனிங்கள், அவங்க பக்தியாக கோயிலுக்கு போகிறது வர்றது, அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. உங்கள் சைல்டுஹுட்டில் குழந்தையாக இருக்கும்போது அல்லது சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு, இதனால் நான் சிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அனுபவங்கள்? அது மாதிரி பர்டிகுலர்லாம் எதுவும் இல்லை. சின்னதுலேருந்து அந்த ஆசை இருக்குது, இதனால தான் அப்படின்னு உனக்கு எதுவும். அப்போ நீங்கள் இது 10th முடிச்சுனே போயிட்டீங்களா? இல்லை, 11th கடைசி செட்டு ஓல்டு எஸ்எஸ்எல்சி என்னுடைய கடைசி பேட்ச். 10th கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் கான்வென்ட்டில் சேர்ந்தீங்க. அவங்களுடைய பணிகள், உங்களோட படிப்புகள் எல்லாம் நல்லா போச்சு. ஓகே ஓகே. அத்தை ஒருத்தர், அப்பாவோட அக்கா பாண்டி ப்ளூ சிஸ்டர், அங்கே எங்கள் ஊர்லேயே வந்து பாண்டி ப்ளூ சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, மான்ஃபர்ட் பிரதர்ஸும் இருக்கிறாங்க. ப்ரெசன்டேஷன் இல்லைங்களா நீங்கள்? ஏன் சிஸ்டர் அந்த காங்கிரிகேஷன், உங்களோட காங்கிரிகேஷன் சூஸ் பண்ணீங்க? எந்த பர்டிகுலர் ரீசன் ஏதாவது இருக்குங்களா? எனக்கு ப்ரெசன்டேஷன் பற்றியே சுத்தமாக தெரியாதுங்க ஃபாதர். எஸ்எல்சி முடிச்சுட்டு சிஸ்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் பாண்டிபுள்ளிலே அங்கேயே படிச்சதுனால வேறு எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படிங்கிறது. அந்த சமயத்தில் இங்கே ப்ரெசன்டேஷன் கான்வென்ட்டுக்கு வந்த ஒரு சிஸ்டர் இல்லை, ஒரு போஸ்ட்லன்ஸ் வந்து லீவுக்கு வந்திருக்காங்க சேலம், பாண்டிபுளூ சிஸ்டர். அப்போ அவங்க என்னட்ட கான்டாக்ட், எனக்கு சிஸ்டர் ஆகணும்னு தான் அந்த கோயம்புத்தூர் ப்ரெசன்டேஷன் கான்வென்ட் அட்ரஸ் வாங்கி கொடுத்து லெட்டர் எழுதி போடு அப்படின்னாங்க. போட்டேன். இதில் இது ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு அது வரைக்கும் நான் ப்ரெசன்டேஷன் சிஸ்டர்ஸை பார்த்ததே இல்லை, எப்படி இருப்பாங்க ட்ரெஸ்லாம் அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு கனவுல ஒயிட் ட்ரெஸ்ஸு, பிளாக் வேலு, நிறைய பஸ், நிறைய சிஸ்டர்ஸ் இருக்கிறத எனக்கு கனவுல வந்துச்சுங்க அது. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டு சிஸ்டராக வந்த பறப்ப இங்கே பார்த்தா நிறைய அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸு பார்த்தது எனக்கு அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு தான். அதனால கடவுள் உங்களை ப்ரெசன்டேஷன்ஸ் கான்வென்ட்லேயே காங்கிரிகேஷன்லேயே செய்யணும் அப்படின்னு முன் குறிச்சு வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதனால அது ஒரு வெளிப்பாடு ஒரு கனவுல வந்திருக்கு. அதே போல் அந்த காங்கிரிகேஷன் சேர்ந்தீங்க. உங்கள் ஸ்டடீஸு கான்வென்ட்டில் இருக்கும்பொழுது, காங்கிரிகேஷன் இருக்கும்போது, ஃபார்மேஷன் இருக்கும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு ஏதாவது ஷேர் பண்ணுங்களேன். ஃபார்மேஷனில் இருக்கும் போதுமே ரொம்ப என்ன கரெக்டாக இருக்கணும், பங்க்சுவலாக இருக்கணும், சேப்பலுக்கு ஃபஸ்ட்டு சீக்கிரம் போயிடணும், அது மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப ஒரு மாதிரிலாம் இருக்க மாட்டேன். கரெக்டாக எல்லாம் செய்யணும், நேரத்துக்கு கரெக்டாக போயிடணும், அந்த தாட்டு எப்பொழுதுமே இருக்கும். ஸ்டடீஸ் வந்து சிஸ்டர் ஆகிட்டு +2 மட்டும் இங்கே
பிரசன்டேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல முடித்தேன். ஏன்னா ஓல்டு எஸ்எல்சிங்கிறதுனால. ஓ சரி சரி. அது முடிச்சுட்டு நான் பெங்களூர் சென்ட் ஜான்ஸில் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தேன். ஓ சரிங்க. அது முடித்து ஒரு 2-3 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போயிட்டேன். ஓ ஃபாரின் எங்கேங்க? ஃப்ரான்ஸில் 2வது கம்யூனிட்டி தொடங்குறப்ப நான் போனேன். ஃப்ரான்ஸில் இது பண்ணீங்க. அங்கே உங்களுடைய பணிகள் வந்து வயதான முதியோர்கள் அருள் தந்தையர்களை கவனிக்கிற பணி. வந்து ஹோலி ஸ்பிரிட் சபை ஃபாதர்ஸ் ஆர்டினேஷன் வாங்கிட்டு 1 or 2 monthsலேயே ஆப்பிரிக்கா மிஷினரிஸாக போயிடுவாங்க. அங்கே போய் 50, 60, 70 வருஷம் கூட வேலை செஞ்சுட்டு முடியாத வயதில் நோயினாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு 85, 90, 92 கூட வந்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு முதியோர் இல்லம் இருக்குது சபையினால. அவங்களுக்கு வந்து நாங்கள் குழந்தைங்க மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன கேர் கொடுக்கணுமோ எல்லாமே பார்த்துக்குவோம். ஓ சரி சரி சரி. அந்த ஃபாதர்ஸை தான் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா? ஆமாம். நற்செய்தி பண்ணி செஞ்சவங்களுக்கு நீங்கள் பணிபுரியறதுக்கு போயிருக்கீங்க. அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எப்படி? அதில் அனுபவம் என்னன்னா, ஒன்று அருள் தந்தையர்களுக்கு பணி செய்கிறது ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் அவங்க போய் மிஷினரிஸாக ஆப்பிரிக்காவில் போய் அத்தனை வருஷம் அவங்க உழைப்பு முழுசும் கொடுத்து நற்செய்தி பணி செஞ்சு அவங்களுக்கு இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னு. சில சமயம் பணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நைட்டு தனியாக இருப்போம், அவங்கள டர்ன் பண்ணி மாற்றி சேஞ்ச் பண்ணுறது, அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாம் செய்கிறது. இருந்தாலும் அவங்க நம்மள்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளுக்காக ஜெபிப்பாங்க எப்பொழுதும். அந்த இது வந்து அது நல்லா மகிழ்ச்சியாக எனக்கு அந்த பணியை செய்ய முடிஞ்சுது. ஓ பரவாயில்ல. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இந்த ஃபாதரோட இது பாட்டு பேசும்போது இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு ஒரு சேஞ்ச் கிடைச்சது, ஒரு மனசில் ஒரு இது கிடைச்சது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவங்கள்? ஒரு பிரதரு திமோத்தின்னு ஒரு பிரதரு, அவங்க சபையில் வந்து ஃபாதர்ஸும் இருக்காங்க, சிஸ்டர்ஸும் இருக்கிறாங்க. அந்த பிரதர் ஆப்பிரிக்காவில் போய் லாரியில் திங்ஸ் ஏற்றிட்டு போய் இப்போ பண்டமாற்று மாதிரி இங்கே இருக்கிறத கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு அங்கே கொடுக்கறது இங்கே அது மாதிரி பண்ணி செஞ்சுருக்கிறாரு. முடியாத காலத்தில் அவர் சொல்லுவார், நான் வந்து வயசான முடியல அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் போவோம், காஸ்பிளில் அந்த ரிவருக்கு அந்த பக்கம் போவோம்னு சொல்லுவார்ல இயேசு, அடுத்த கடந்து செல்வோம் அந்த பக்கம். அதை வந்து அடிக்கடி சொல்லுவார். எதுக்குன்னா இந்த இது முடிஞ்சிடுச்சு, மேல் உலகத்துக்கு போகிறோம், நம்ம வாழ்க்கை கடந்துடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த கடைசியாக அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அந்த பக்கம் போகிறதுக்கு அப்படின்ற அவர் ஈகராக எதிர்பார்த்து. அதே போல் அதிகமாக விரும்பலை நாங்கள் ரொம்ப கேர் கொடுக்கறத. சாகிறப்ப அவர் இப்போ பெட்டை சுற்றி நாங்கள் சிஸ்டர்ஸும் இருந்தோம். அவர் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசமான இது, அந்த அடுத்த வாழ்க்கைக்காக அவர் ஏங்கி இந்த பிரகாசமான இருந்த முகம் எனக்கு மறக்க முடியாது. நிறைய சாவு இது பார்த்துருக்குறேன், கூட இருந்திருக்கிறோம். முடியல கடைசி நேரம் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் கூப்பிட்டுக்குவோம், எல்லாரும் கூப்பிட்டு சுப்பீரியர் ஃபாதரையும் கூப்பிட்டு பக்கத்தில் கட்டில் சுற்றி நின்று ப்ரேயர் பண்ணுவோம், அவங்க கையில் பிடிச்சி இது பண்ணி ஜெபம் பண்ணுவோம். இவர் வந்து அப்படியே சந்தோஷமா அந்த என்ன வாழ்ந்தாரோ அது சிம்பிள் மனுஷன் தான். ரொம்ப பெரிய பிரதர்ஸ்னா அந்த அவங்க சாதாரணமாக வந்து அந்த காலத்தில் ஃபாதர்ஸ் நிறைய படிச்சிருப்பாங்க, பிரதர்ஸு அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக என்ன சபை கொடுக்குதோ அந்த பணியை தான் செஞ்சுருப்பாங்க. இருந்தாலும் அவர்கிட்ட நான் அந்த இதை பார்த்தது எனக்கு எவ்வளோ ரொம்ப விசுவாசமாக வாழ்ந்த அருள் தந்தையர்கள்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு எனக்கு கடைசி நாள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துருக்குறேன். இவருடைய மரணம் எனக்கு அந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? இந்த உலகத்தை விட மறு உலகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அது நேரடியாக அவர் சொன்னது அப்படி பார்த்தோம். அந்த முகம் பிரகாசமா அப்படியே அமைதியா, எந்த அந்த சாதாரணமா அந்த இழுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க, ஒவ்வொரு விதமான இருக்கும் மரணம். இந்த மரணம் வந்து அப்படியே
நல்ல அமைதியான மரணமா இருந்தது. அவரு விரும்பினது அதுதான். அது அப்படி பார்த்தது ரொம்ப பரவால்ல. டச்சிங்கா இருந்தது. அந்த அருத்தந்தைகள பார்க்குறீங்க இல்லைங்களா? ஆமா. அவங்களுடைய உடைகள மாத்துறது, அவங்களுடைய எல்லா காரியங்களும் நீங்க தான் பார்த்துக்கீங்க. சாப்பாடு ஊட்டுறது, மத்த ஆமா. எல்லா காரியத்தையும் பார்ப்பீங்க. என்னைக்காவது உங்களுக்கு என்னடா அப்படின்ட்டு இப்படிலாம் செய்ய வேண்டியது இருக்கே, அந்த மாரி ஏதாவது ஒரு எண்ணங்கள்? ஒரு நாள் கூட வந்ததில்ல. ஏன் மனசு சிஸ்டர்? வந்து என்ன ரீசன் உங்களுக்கு? ஏன் அப்படின்னா, சபை நம்மள வந்து நம்பிக்கையா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஒண்ணு. 2வது அந்த சபை ஃபாதர்ஸ் தான் எங்களுக்கு வேணுங்கிற வசதி, விசாவுக்கு இது மத்தது எல்லாம் பார்த்து, அவங்களுக்காக தான் எங்கள வரவழைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த பணி செய்ற சில சமயம் உடல் சோர்வு, மனசோர்வு வரும். டயர்டுனால அது. மத்தபடி ஐயோ! இந்த வேலை அது மாரி ஒரு நாள் கூட இல்ல. வந்ததில்ல. அவங்களுக்காக வந்திருக்கோம். அதனால தான் ஹவுஸ் விசிட் தமிழ் மக்கள்லாம் சிலர் கூப்பிடுவாங்க. ம்ஹ்ம். எங்க வீட்டுக்கு வாங்க வந்து போனோமா அவங்க டைம்க்கு கரெக்ட் டைம்க்கு விட மாட்டாங்க. லேட் ஆயிரும். நம்ம வந்தது இவங்களுக்காக. இப்போ மத்த வேலைன்னா தள்ளி போடலாம். இது வந்து அப்படி இல்ல. இவங்க குழந்தைங்க மாரி அந்த நேரம் நம்ம அவங்களுக்கு குடுக்கணும், செய்யணும், பண்ணணும். அதனால அந்த கான்ஷியஸ்லயே அப்படியே இருந்ததுனால அது ரொம்ப சந்தோஷமா செஞ்சிருக்கிறீங்க. அந்த செஞ்சேன் பணிகள ஃபாதர். இல்லைங்களா? இப்போ நினைச்சா கூட நிஜமாலுமே 25 வருஷம் நம்ம அங்க இருந்தோமான்னு ஓ! 25 வருஷம் இருந்தீங்க. 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி பிரான்ஸ்ல 25 ஆமா. வருஷமா பண்ணி செஞ்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அருள் தந்தைகள்ல பார்க்க வேண்டிய பணியா இருந்துச்சுங்களா? இல்ல வேற ஏதாவது பணிகள் செஞ்சீங்களா? 19 வருஷம் நான் அருள் தந்தையர்களுக்கு பார்த்தேன் ஃபாதர். ம். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கடைசியா சிங்கிள் பேரண்ட், புரோக்கன் ஃபேமிலி சில்ட்ரன் அது மாதிரி குழந்தைங்கள வச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க. ம். அந்த இடத்துல 6 வருஷம் பண்ணி செஞ்சேன். ஸோ அந்த இது எப்படி சிஸ்டர்? பிரிந்து போன பெற்றோர்களுடைய குழந்தைகள். குழந்தைகள் பிரிந்து போனவங்க, ம். இல்லாம இருக்கிறவங்க, கைவிட்டவங்க, ம்ஹ்ம். அது மாதிரி உள்ள குழந்தைகள். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது வந்து சில சமயம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா கேட்க மாட்டாங்க நம்ம சொல்றது. ஈவன் வாரத்துல ஒரு நாள் மாஸ் இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம அந்த மாசம் நல்லா வ மனப்பூர்வமா நம்ம கொண்டாடணுமானா இருக்க முடியாது. ஏன்னா இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார வச்சுக்குவோம், இந்த பக்கம் ஒருத்தர் உட்கார வச்சுக்குவோம். பேசாரு, பேசாதரு, பேசாதுன்னு அவங்க குழந்தைங்க குறும்பு பண்ணுவாங்க. அது அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் உண்மையான அந்த அஃபெக்ஷன் கிடைக்காத குழந்தைங்கங்கிறதுனால குறும்பு செய்யற பிள்ளைங்க, பசங்க, பிள்ளைங்க. நம்ம அதுங்கள வச்சுக்கிட்டு தான் செய்வோம். இருந்தாலும் பரவாயில்ல. அது நம்மளுக்கு குழந்தைங்களோட இருக்கணும் அப்படிங்கிறப்ப, எல்லா இடத்துலயும் இந்த மாரி இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஆனா ஒரு அட்வான்டேஜ் கவர்மெண்ட்டும் சரி, அந்த சபை ஃபாதர்ஸும் சரி, உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செய்வாங்க. எந்த குறையும் இல்ல. ம்ஹ்ம். எல்லாமே பார்த்துக்குவாங்க. ஓ! சரி. அங்கேயே தங்கி இருப்பாங்க. ஹாஸ்டல் மாதிரி. அந்த குழந்தைகள பார்க்குற பொழுது, இல்ல அந்த குழந்தைகளுடைய ஃபேமிலி இருப்பாங்க இல்லைங்களா? ஒரு பெற்றோர் இருப்பாங்க. அந்த மாரிலாம் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு கிடைச்ச உங்களுக்கு அனுபவங்கள், மறக்க முடியாத ஏதாவது அனுபவங்கள்? பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து 2014ல அந்த குழந்தைங்கள செலக்ட் பண்ணி ஒரு இந்தியாவுக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்தியாவுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு. ஏன்னா அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன். நிறைய இடம் இருக்குது அதுல. 4000-5000க்கு மேல அங்கங்க நடத்துறாங்க. அதுல இது ஒரு சின்ன இன்ஸ்டிடியூஷன். இது ஃபர்ஸ்ட் டைமா மைனர் குழந்தைங்க. ஏன்னா 12, 13 வயசுல ரொம்ப மைனர். அதுலயும் வந்து கொஞ்சம் குறும்பு பண்ற குழந்தைங்க அப்படின்னா அவங்கள கூட்டிட்டு இந்தியா வர மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அது ஏன் அப்படின்னா ஒரு சின்ன நாங்க ஆஸ் யூஷுவல் எவ்ரிடே ஆஃப்டர்நூன் கேன்டீனுக்கு லஞ்சுக்கு போறப்ப ஒரு ஒரு டீச்சர் இன்சார்ஜா உள்ளவங்க சும்மா இப்படி ஹலோ பேசிட்டே போனப்ப, ஏன் நம்ம இந்தியாவுக்கு போகக்கூடாது சிஸ்டருங்க, நம்ம சிஸ்டர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு தாட் வந்தது. அதுபடியே வளர்ந்து இதாகி அது வந்து நாங்கள் 2014ல் ஒரு 14 குழந்தைங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளஸ் ஒரு 6-7 பெரியவங்க டீச்சர்ஸ் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 2 சிஸ்டருங்க எல்லாரும் 3 வாரத்துக்கு இங்கே வந்தோம். அந்த அனுபவம் வந்து
ஒவ்வொரு மாசமும் அந்த குழந்தைங்களை செலக்ட் பண்றது, அவங்களுக்கு நம்ம இந்தியா கலாச்சாரத்தை பத்தி சொல்றது, அவங்கள வந்து மனதளவுல நம்ம பக்குவப்படுத்துறது, தயார் பண்றது, அது மாதிரி இருக்கிறப்ப பேரண்ட்ஸு கடைசியா வந்து அவங்கள விட்டுட்டு போவாங்க. எங்க ஏர்போர்ட்ல விட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வரப்ப அந்த பேரண்ட்ஸோட சந்தோஷம். திரும்ப ரிட்டர்ன் வரும்போது பேரண்ட்ஸ் ஏர்போர்ட்லயே வந்து அவங்கள பிக்கப் பண்ணுனது, அவங்க பெற்ற அனுபவம் வந்து அவங்களும் அந்த இன்சிடென்ட் அது வந்து மறக்க முடியாது என்னுடைய லைஃப்ல. என்னுடைய சொந்த முயற்சினால் இல்ல, எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம். அது கடவுளுடைய கரம் வந்து இருந்ததை நான் உண்மையிலுமே உணர்ந்தேன். அது வந்து உண்மையில் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் எனக்கு. அந்த குழந்தைகள்லாம் இந்தியாவுக்கு வந்தப்ப அந்த கலாச்சாரங்கள்லாம் பார்த்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க. எப்படி சிஸ்டர் அவங்களுடைய விருப்பப்பட்டாங்களா? அது என்ன பண்ணாங்க? வந்து நாங்க இந்த சோமனூர்ல இருந்து ஒரு 14 சில்ட்ரனும் கேர்ள்ஸும் நம்ம பிள்ளைங்க ஸ்டார்டிங்ல வந்து அவங்க 2 பேரும் மிங்கிள் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த பிள்ளைங்க இவங்களும் ஒதுங்கி இருந்தா அவங்களும் வந்து 1 or 2, 3 டேஸ்ல 3 வீக்ஸ் ஒன்னா இருந்தப்ப லாங்குவேஜ் தேவையில்லை, மற்ற எதுவும் கலாச்சாரம் புரிஞ்சுக்கணும்னு இல்லை, நல்லா ஈஸியா மிங்கிள் பண்ணிக்கிட்டாங்க. நல்லா கொலாபரேட் பண்ணி நல்லா செஞ்சு அவங்க கடைசியா போறப்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள விட்டு பிரியறமே அப்படின்னு. இப்ப நான் என்ன சொன்னா, அந்த அன்பு பாசம் அந்த இது இருக்கும்போது அதுக்கு மொழி தேவையில்லை. அது 3 வாரம் அவங்க எப்படி அந்த குழந்தைங்க பேசியிருக்கு, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்களுக்கு பிரெஞ்சு தெரியாது, ஆனா 3 வாரம் ஒன்னா இருந்தாங்க. வெளியே போறது, சாப்பிடுறது, சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, எல்லாமே நல்லா. கலாச்சாரம் பத்தி சொன்னீங்க, அவங்க இந்தியாவுக்கு வந்தபோது அந்த கலாச்சாரம் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்ட்டு. நீங்க பிரான்ஸ் போனீங்க இல்லைங்களா? 25 வருஷம் அங்க இருந்தீங்க. அவங்க கலாச்சாரம்லாம் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் எல்லா இதுக்கும். அதுல பெக்யூலரான இந்த கலாச்சாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு, இவங்கள பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு. அவங்க வந்து அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது செய்வாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க மக்கள் நம்மள பார்ப்பாங்க, இதை செய்யணும் இது பண்ணுவாங்கன்னு அவங்க எதுவும் தங்களுக்கு என்ன உரிமையோ சுதந்திரமோ அதை அவங்க செய்வாங்க. இப்ப நம்மளாம் வந்து ஐயோ அவங்க பாக்குறாங்க, கடற்கரைக்கே போனா கூட நம்ம யோசிப்போம் ஃப்ரீயா இருக்க. அவங்க அப்படி இல்லை, அவங்க வெயில் காலத்துல அது மாதிரிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, குளிர் காலத்துல அது மாதிரிதான் இருப்பாங்க. அவங்க லைஃப அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஏதாவது கல்ச்சரு அந்த மாதிரி நீங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது நம்ம நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் வித்தியாசம். ரெண்டாவது ஒன்றான்னு என்னென்ன சிஸ்டர், இப்போ இங்கிருந்து அங்கே போகிறீங்க, அது புது கலாச்சாரம் இல்லைங்களா? நம்ம இந்திய கலாச்சாரங்கள் வேறு, புதிய கலாச்சாரம் இது. உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும். அந்த கலாச்சாரங்கள் போகும்போது புதுசாக இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அந்த எப்படி ஏற்றுக்கிட்டீங்க? அதை பற்றி ஏதோ ஒரு வித்தியாசமான காரியங்களை பற்றி சொல்லுங்களேன். நம்மகிட்ட ரொம்ப இந்த கிறிஸ்மஸ், ஈஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் இயர்லாம் போனப்ப நம்ம நாடு விட்டு இவ்வளோ தூரத்தில் வந்து எல்லாரையும் விட்டுட்டு நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நம்மளை விஷ் பண்ண வச்சு, நாங்களாம் அவங்களுக்கு இருக்கிறோம், எங்கிட்ட சின்ன சிஸ்டர்ஸு இப்படி நல்ல முக்கியமான நாட்களில் தனியாக இருக்கிறாங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோங்கிறது அந்த அன்பை பகிர்ந்து கொண்டதெல்லாம் மறக்க முடியாது. அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கம்ப்ளீட் நீங்கள் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆமாம், சாப்பாடு வந்து காலையில் எப்பொழுதும் போல் ப்ரெட்டு தான், ப்ரெட்டு பட்டர் ஜாம், அது எல்லா நாளும் 365 நாளும். அதே தான் சாப்பிடுவீங்க. ஆமா, அந்த பிரெட்ல டிஃப்ரெண்ட்ஸாக வித்தியாசமா செய்வாங்க. ஃபீஸ்ட் சண்டேஸ்னா வேற மாதிரி செய்வாங்க, மற்ற நாள் ஆர்டினரி பிரெட் பட்டர் ஜாமு. மதியானத்தில் நம்மள மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. சூப்பு ஒன்று, ஃபஸ்ட்டு சூப் இருக்கும், அப்புறம் 2 காய்கள் இருக்கும், வேக வச்சு உப்பு போட்டு இருக்கும், கறி, நம்ம மாதிரி மசாலாலாம் போட்டு செய்ய மாட்டாங்க. அப்புறம் சீஸு, ப்ரெட்டு, ஃப்ரூட்ஸு. நம்மளுக்கு வந்து இங்கிருந்து போனதுனால அந்த சோறு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். ஹெல்த்தி ஃபுட்டு தான், நல்லா இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும்.
பழகி கஷ்டம் தொடக்கத்துல போகும்போதே கஷ்டமா தான் இருக்கும். அந்த கறி மீன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம மாதிரி செய்ய மாட்டாங்க. சரி அவங்கெல்லாம் சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி நீங்க சிஸ்டர் ஆன உடனே இங்க பண்ணி புரிஞ்சீங்களா? 3 வருஷம் 3 வருஷம் லேப் டெக்னீஷியனா lab அம்மாப்பட்டியில technician வேலை இருந்தீங்க. செஞ்சேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து அங்க போயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஃப்ளைட்ல போயிருப்பீங்க இல்லைங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல போயிருப்பீங்க. சின்னதா இருக்குமா அந்த ஃப்ளைட்டை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஓ அதுல எல்லாம் போக முடியுமா இல்லைங்களா? ஆமா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ளைட்ல போறீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அனுபவம் நல்லா நல்லா இருந்துச்சு. நம்ம சந்தோஷமா இருந்துச்சு. லாங் டிராவல் 10-12 ஹவர்ஸு போ நல்ல ஒரு அனுபவம் தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் லீவுக்கு வந்துருப்போம். இங்க இன்னைக்கு நைட் இங்க இருக்கிற மாதிரி இங்க இருப்போம் இந்தியாவில். அப்புறம் ஃப்ளைட்ல ஏறி அடுத்த நாள் போறப்போ அந்த நாட்டுக்கு போயிடுவோம் பாருங்க. அப்போ அப்போ ஒரு ஃபீலிங்ஸா இருக்கும். வரும்போது சந்தோஷமா இருக்கும். லீவுக்குலாம் வரும்போது போகும்போது ஐயோ நேற்று இங்க இருந்தோமே இன்னைக்கு இங்க வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு அந்த அந்த ஒரு நாட்டை விட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்புறம் பழகிடும். பழகிடும். அன்பு நேயர்களே, இந்த வாரத்தில் ஒரு புதிய அருள் சகோதரி வயலு அவர்களோடு நிறைய காரியங்களை தெரிஞ்சு கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இவர்களோட இன்னும் அதிகமான அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.